حي على الصلاة. நவம்பர் 14, 2025 அல்ஹம்துலில்லாஹ் நாம் எல்லாம் மஸ்ஜித் அக்ஸால பைத்துல் முகத்தஸில் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு சுபூ தொட்டு உட்காந்துருக்குறோம். ஹரமுடைய நிலைமையை பார்க்குற அல்ஹம்துலில்லாஹ் உலகம் முழுவதும் மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனையோ நாட்டு மக்கள், சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், அமெரிக்கா, துருக்கி, எல்லா நாடுகள்லேருந்து அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம்கள் வந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை நமக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பைத்துல் முகத்தஸ் வர்றதுக்கும் இங்கே வந்து நமக்கு தொழுவுறதுக்கும் அல்லாஹ் நசீபை கொடுத்தான். இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம தஹஜ்ஜுத் தொழுகையும் ஃபஜ்ர் தொழுகையும் தொழுதோம். இன்ஷா அல்லாஹ் ஜும்மா தொழுகையும் தொழுக இருக்கிறோம். நம்ம ஊரில் போய் மக்கள்கிட்ட சொல்லணும், நீங்கள் தேவையெல்லாம் பயந்து இப்படி சாவாதீங்க, தைரியமாக வாங்க, மஸ்ஜித் அக்ஸா திறந்துருக்குது, எப்படி காபத்துல்லா எப்படி புனித ஹரமோ, மஸ்ஜித் நபி புனித ஹரமோ, அதே மாதிரி மஸ்ஜித் அக்ஸாவும் புனித ஹரமு. சொல்லப்போனால் அது ரெண்டை விட இங்கே வர்றது ரொம்ப அவசியமாக இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால், இந்த மக்களுக்கு நம்மளாம் வந்து போகிறது தான் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டே. இந்த மக்கள் வெளிநாட்டிலேருந்து பல மக்கள் வர்றது தான் இங்கே உள்ள பலஸ்தீன் மக்களுக்கு பெரிய சப்போர்ட், மாரல் சப்போர்ட்டாக இருக்குது. நம்ம அவங்களை கேட்டாலே சொல்லுவாங்க, நீங்கள் வர்றதே எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது, ஏன்னா எங்களை தனியாக நிற்க வச்சு எங்களை வந்து சித்திரவதை பண்ணுறான். நம்ம நீ பார்த்தோம், ஒரு கேட்டில் வர்றோம், திறக்க மாட்டேங்கிறான். அந்த கேட்டு தான் நம்ம நம்ம வரத்துக்கு ஈஸி 5 நிமிஷத்தில் வர கேட்டு, அது சும்மா அடைச்சி வச்சுட்டு அந்த கேட்டு வழியாக போ அப்படிங்கிறான். அந்த மாதிரி சில சமயங்கள் நம்மளை விடுவான், லோக்கல் மக்கள் அலோவ் பண்ண மாட்டான். ஒன்றும் இல்லை, நான் ஒரு முறை வந்திருக்கும் போது ஒரு 80 வயசு பெரியவர், எங்கள் மக்கள் எல்லாத்துட்டையும் பேசி இங்கே என்ன நடக்குது எல்லாம் கேட்பேன். ஒரு 80 வயசு பெரியவர். அவர்கிட்ட கேட்குறேன், நீங்கள் வந்து யூதர்கள் உங்களை எப்படிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்க, யூதர்கள் எப்படிலாம் உங்களை சித்திரவதை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டது. அவர் சொன்னார், அவன் என்ன வேணாலும் எங்கள் சித்திரவதை பண்ணட்டும், எங்களை என்ன வேணாலும் சித்திரவதை பண்ணட்டும், பண்ணுற சித்திரவதையிலே பெரிய சித்திரவதை என்னென்னா, எங்களை குதுஸில் தொழு விட மாட்டேங்கிறான். எங்களை பைத்துல் முகத்தஸில் அவங்க குதுஸ் தான் சொல்லுவாங்க, எங்களை குதுஸில் தொழு விட மாட்டேங்கிறான், அதுதான் எங்களுக்கு பண்ணுற பெரிய டார்ச்சரு அப்படிங்கிறான். அந்த மாதிரி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நேற்று கூட நம்ம கைடு ஜோர்டான் கைடு சொன்னார். அவர் இங்கேருந்து போனவர் தான், அவங்க ஆரிஜின் வந்து பலஸ்தீன் தான். அவர் சொன்னார், இங்கேருந்து 80 கிலோமீட்டர் தான் பைத்துல் முகத்தஸு, எங்கள் இந்த அம்மான்லேருந்து 80 கிலோமீட்டர் தான் பைத்துல் முகத்தஸு, எனக்கு 52 வயசாச்சு, இது வரைக்கும் நான் போக முடியாது, தொழ முடியல, அல்லாஹ் உங்களுக்கு எங்கேருந்தோ வந்து நசீபை கொடுத்துருக்கான் அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு. இதுதான் அந்த ஊர் நிலைமை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இன்னும் பெரிய கூத்து என்ன தெரியுமா, சவுதியில் உள்ள முஸ்லீம் பைத்துல் முகத்தஸ் வர முடியாது, துபாய் முஸ்லீம் வர முடியாது, எந்த அரபு நாட்டு முஸ்லீமும் பைத்துல் முகத்தஸ் வர முடியாது, பாகிஸ்தான் முஸ்லீம் வர முடியாது, பங்களாதேஷ் முஸ்லீம் வர முடியாது. வர அனுமதிக்கப்பட்ட ஒரே முஸ்லீம் நாடு மலேசியா மட்டும்தான். ஒரு எந்த முஸ்லீம், துருக்கி வரலாம், ஒரு எந்த முஸ்லீம் நாடும் வர முடியாது. அந்த மாதிரி நிலைமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு இங்கே வர்றதுக்கும் இங்கே வந்து அமல் செய்கிறதுக்கும் தொழுவுறதுக்கும் பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்குறான். அல்லாஹ்வுடைய பெரிய நேமத்து. நம்ம ஊரில் போய் சொல்லணும் மக்கள்கிட்ட, இந்த மாதிரி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, தைரியமாக போங்க. இப்போ உங்களே நிறைய பேர் பயமுறுத்திருப்பாங்க, ஐயோ பைத்துல் முகத்தஸ் போயிருங்க, நீங்கள் மௌத்தா போகிறீங்க, நீங்கள் வரும்போது ஜனாசா திரும்பி வரீங்க அப்படின்னு உங்களே பயமுறுத்தியிருப்பாங்க. தாங்களும் பயந்து மற்றவங்களையும் பயமுறுத்துறது தான் எங்களுடைய வேலை. அதனால் மக்கள்கிட்ட சொல்லுங்கள், பைத்துல் முகத்தஸ் எல்லோரும் போங்க, நம்ம போகிறது அந்த மக்களுக்கு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருக்கும், பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னா. அதனால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, புனித ஹரம், இவ்வளோ பெரிய ஹரம் எல்லாத்தையும் வரவேற்குது. எல்லோரும் நல்லபடியாக இன்ஷா அல்லாஹ் வந்து அமல் செய்வோம். இப்போ வாங்க இன்ஷா அல்லாஹ் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள். ஒன்று, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு புறப்பட்டது இந்த குபத்து சக்கராலேருந்து, அந்த பாறைப்பள்ளி இருக்குது இல்லையா, அது உள்ளே போய் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். உள்ளே போய் காட்டுவேன். அங்கேருந்து தான் மேராஜுக்கு புறப்பட்டாங்க. மேராஜுக்கு புறப்படும் போது அவங்களோட புராக் வாகனத்தை அங்கே கட்டி வச்சுருப்பாங்க, அங்கே போகணும். அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இங்கே வந்த பொழுது இங்கே தங்கியிருந்த அறை, அவங்க பூட்டின அறைக்குள்ள எல்லா விதமான ரிஸ்க்கை கொடுத்தாங்க இல்லையா, அந்த அறை இன்ஷா அல்லாஹ் அங்கே தான் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருவோம் இன்ஷா அல்லாஹ். பார்த்துட்டோம்னா நம்ம அப்புறம் கைடு வந்ததுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் 2 மணி நேரம் போயிட்டு வந்துடுவோம். மதியானத்துக்கு மேலே இன்ஷா அல்லாஹ் டெல்லவி போவோம், சாப்பிட்டுட்டு டெல்லவி போவோம் இன்ஷா அல்லாஹ். டெல்லவி போய் பார்த்துட்டு வருவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம எல்லாருக்கும் எப்படி வர்றதை ராஹத்தாக்குனானோ, சந்தோஷமாக்குனானோ, அந்த மாதிரி நம்ம சந்தோஷமாக உலகத்தில் எல்லா முஸ்லீம்களுக்கு வரத்துக்கு நல்லா தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய குடும்பத்தினர்கள், சொந்த பந்தங்கள், உறவுகள் எல்லாரும் பைத்துல் முகத்தஸ் வரத்துக்கு தௌஃபீக் செய்யணும், துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். A few moments later. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி
லைல மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹு லி நுரியஹு மின் ஆயாத்தினா. அல்லாஹ்வுடைய ஆயத்து 15வது ஜுஸுடைய ஆரம்ப ஆயத்து. என்ன சொல்கிறான் அப்படின்னா, சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைல மினல் மஸ்ஜிதில் ஹராம், தன்னுடைய அடியாரை இரவின் ஒரு பகுதியிலே மஸ்ஜித் ஹராமிலிருந்து இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜித் அக்ஸா வரை, அல்லதி பாரக்னா ஹவுலா, எத்தே மஸ்ஜித் அக்ஸா என்றால் அதனுடைய சுற்று வட்டாரங்கள் எல்லாம் நாம் பரக்கத்து பொருந்திய பூமியாக ஆக்கினோமே, அப்படிப்பட்ட மஸ்ஜித் அக்ஸாவின் பக்கம் அழைத்து சென்ற அல்லாவே பரிசுத்தமானவன் அப்படிங்கிற அல்லாஹ். இது என்ன அப்படின்னு சொன்னால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் 2 வகையாக நடந்துச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் 2 வகையாக நடந்துச்சு. ஒன்று இஸ்ரா, இன்னொன்று மேராஜ். இஸ்ராண்டா என்ன அப்படின்னு சொன்னால், அதுதான் அல்லாஹ் சொல்ல சுப்ஹானல்லி அஸ்ரா, அல்லாவை அழைத்து சென்றானுங்கிறான். அதுதான் இஸ்ரான்னு சொல்லுவாங்க. இஸ்ரான்னு சொன்னால் முதல்ல மக்காவிலிருந்து இங்கே வரைக்கும் வந்தது, பலஸ்தீன் பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் வந்தது, இதுக்கு பேர் இஸ்ரா. பிறகு இங்கிருந்து பைத்துல் முகத்தஸிலிருந்து வானத்திற்கு அழைத்து சென்றது, இதுக்கு பேர் மேராஜ். ஸோ 2 பயணம் நடந்துச்சு. முதல்ல மக்காலேருந்து இங்கே வரைக்கும் ஒரு பயணம், அப்புறம் இங்கேருந்து வானம் வரைக்கும் ஒரு பயணம். இதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த மேராஜ். இங்கே மக்காலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல்ல மஸ்ஜித் அக்ஸா கூட்டு வந்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் இங்கேருந்து என்ன பண்ணால், இங்கே சில ஃபார்மாலிட்டி சில நடைமுறைலாம் முடிச்சதுக்கப்புறம் இங்கேருந்து எங்கே கூட்டு போனான், வானத்துக்கு அல்லாஹ்வுடைய அரிசிக்கு கூட்டு போனான். இப்போ பைத்துல் முகத்தஸை பொறுத்த வரைக்கும் இது புனித ஹரம் அளவுக்கு, மஸ்ஜித் ஹரம் காபத்துல்லா இருந்த அந்த அளவுக்கு இது மிக புனிதமான ஒரு பள்ளிவாசல். இது எப்போ கட்டப்பட்டுச்சு, யாரால் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, அவ்வளவு மஸ்ஜிதின் உதய அவ்வலன் அலல் அறதி, யார சொல்லலாம், பூமியிலே முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸ்ஜிதுல் ஹராம் காபத்துல்லா அப்படின்னாங்க. பிறகு சஹாபாக்கள் கேட்டாங்க, சும்மா ஐயுன், அதுக்கு அடுத்தது எது, அது முதல்ல கட்டப்பட்டுச்சு, அதுக்கு அடுத்தது எதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுக்கு அடுத்தது மஸ்ஜிதுல் அக்ஸா, இதுதான் கட்டப்பட்டுச்சுன்னாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, மல் ஃபரக் மசாஃபத்து பைனஹுமா, அது ரெண்டுக்கு எவ்வளோ நாள் வித்தியாசம், அது கட்டப்பட்டு எவ்வளோ நாள் கழிச்சு இது கட்டப்பட்டுச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 40 சனா, 40 வருஷம் அப்படின்னாங்க. அப்போ மஸ்ஜிதுல் ஹராம் முதல்ல பூமியில் கட்டப்பட்டு 40 வருஷத்துல எது கட்டப்பட்டுருச்சு, எது கட்டப்பட்டுச்சு, மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டு விட்டது. மஸ்ஜிதுல் ஹரம் கட்டப்பட்டு 40 வருஷத்துலேயே அல்லாஹ் இதை கட்டிட்டான். சரி, மஸ்ஜிதுல் ஹரமை கட்டினது யார் அப்படின்னா, முதல்ல கட்டினது மலக்குமார்கள். முதல்ல கட்டினது யார், மலக்குமார்கள். அதுக்கப்புறம் அது சிதிலம் அடைஞ்ச பிறகு, சேதம் அடைஞ்ச பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு அல்லாஹ் புதுப்பிச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வச்சு நம்ம தப்பாக நினைப்போம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்தில் கட்டினாங்க, இப்ராஹிம் காபத்தில் கட்டல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மஸ்ஜித் காபத்துல்லாவே புதுப்பிச்சாங்க. இது எர்ஃபா இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில், அல்லாஹ் சொல்கிறான் குரானில், இப்ராஹிமும் அவர் மகன் இஸ்மாயிலும் சேர்ந்து காபத்துல்லாவினுடைய இது எர்ஃபவ் அந்த சுவற்றை உயர்த்திய பொழுது அப்படிங்கிறான். அப்போ ஆல்ரெடி இப்போ அஸ்திவாரம் இருந்துச்சு, அவங்க எதை உயர்த்தினாங்க, சுவத்தை உயர்த்தினாங்க. அதே மாதிரி இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பொறுத்த வரைக்கும் இதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளை வச்சு தான் அல்லாஹ் கட்டினா. பிறகு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து என்ன பண்ணாங்க, அதை உயர்த்தினாங்க. நேற்று நம்ம ஹெப்ரோன் போனவங்களா, அங்கே தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கபர் இருக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கபர் யூதர்கள் கைப்பற்றி வச்சுருக்கான்னு சொன்னோம் இல்லையா, அது பக்கத்தில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கபர் இருக்குது. அப்போ யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன பண்ணாங்க, இங்கே வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா இது நிர்மாணித்தாங்க. அதற்கப்புறம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து மறுபடியும் என்ன பண்ணாங்க, இதை வந்து ஒழுங்காக அதை வடிவமைச்சது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். ஸோ இதான் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வரலாறு. ஆனால் நம்மளுக்கு இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், மஸ்ஜிதுல் அக்ஸாண்டாலே வந்து அது வந்து ஒரு போகக்கூடாத இடம், அது வந்து ஒரு பாரதூரமான இடம், அது எப்போது ரேராக போகிற இடம் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. அது பெரிய தவறு. ரசூலுல்லாஹ் காலத்திலேயே சஹாபாக்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிற ஹதீஸ் இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு யாராவது போனாங்கன்னா நீங்கள் அதில் விளக்கேற்றுவதற்கு நெய் கொடுத்து அனுப்புங்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அங்கே விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய் கொடுத்து அனுப்புங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முஹத்திஸ்ன்னு சொல்கிறாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸாவை மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள், மெயின்டைன் பண்ணணும். அப்போ மஸ்ஜிதுல் அக்ஸா வந்து அதை விட்டுறக்கூடாது, அது எல்லோரும் யாராவது மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும், பாதுகாக்கணும். அப்படின்னா இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இருக்கிறதுனால இன்றைக்கி வரைக்கும் மெயின்டைன் பண்ணப்படுது, பாதுகாக்கப்படுது. 5 வேளை தொழுகை நடக்குது, ஜும்மா நடக்குது, எல்லாமே சிறப்பாக நடக்குது. ஹைர், இதுதான் வந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வரலாறு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் காபத்துல்லாலேருந்து அதை அப்படியே அவங்கள மேரேஜ் கூட்டு போயிருக்கலாமே, ஏன் இங்கே வரைக்கும் வர வச்சான் அப்படின்டா, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய மகத்துவம் உலகத்துக்கு உணர்த்தப்பட வேண்டும்.
காபத்துல்லா மாதிரி மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய மகத்துவம் உலகத்துக்கு உணர்த்தப்பட வேண்டுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பண்ணான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாலேருந்து முதல்ல மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வர வச்சான். பிறகு இங்கே வந்து என்ன பண்ணாங்க, அந்த நம்ம தொழுதன் இல்லையா, அன்றைக்கி தொழுதன் இல்லையா, அங்கே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களுக்கும் அவங்க என்ன பண்ணாங்க, இமாமன்னு தொழ வச்சாங்க. நபிமாரெலாம் எல்லா நபிகளும் மூத்தா போயிட்டாங்களே, அவங்களோட ரூஹுகளை எல்லாம் ஆஜராக வச்சான். எல்லா நபிமால ரூஹுகள் உயிர்கள் ஆஜராச்சு. அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, தொழ வச்சாங்க. தொழ வச்ச பிறகு இப்போ நான் பார்த்தோம்ல புராக்கு, அந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புராக்கை கட்டினாங்க. கட்டிட்டு இங்கே வந்தாங்க. இங்கே வந்து இந்த மலை, இப்போ இந்த பின்னாடி மலை ஏறி பார்க்குறாங்க பாருங்க, அந்த மலையிலேருந்து தான் பாறை, சின்ன பாறை, அந்த பாறையில் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு புறப்பட்டாங்க. அப்போ அந்த பள்ளிவாசல்லாம் கிடையாது. பிறகு அப்துல் மலிக் இப்னு மர்வான் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் வந்து என்ன பண்ணார், இந்த பள்ளிவாசலை கட்டி இதுக்கு வந்து ஒரு வடிவமைப்பு கொடுத்தாங்க. இதை வந்து இந்த 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 பள்ளிவாசலை கட்டினது அவர் தான். ஒரு கட்டத்தில் என்னன்னா, அந்த பள்ளியில் மட்டும் தொழுகை நடந்துச்சு, இந்த பள்ளி காலியாக இருந்ததுனால யூதர்கள் பண்ணால் எனக்கு இதை இந்த பள்ளி எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு நானுங்க. அதனால் அதில் வந்து இங்கேயும் இப்போ தொழுகை நடக்க ஆரம்பிச்சு, அங்கே ஜமாத்து நடந்து 5 நிமிஷம் கழிச்சு இங்கே நடக்கும், இங்கேயும் 5 வேளை ஜமாத்து நடக்கும். ஆனால் ஜும்மாவில் மட்டும் ஆண்கள் அங்கே, பெண்கள் இங்கே. ஆண்கள் கிபிலி, அதுக்கு கிபிலி பள்ளின்னு சொல்லுவாங்க, அதுக்கு கிபிலி பள்ளி. இது குபத்து சஹ்ரா, அது மஸ்ஜிதுல் புராக்கு, இது மஸ்ஜிதுல் மர்வானி. 4-5 பள்ளிவாசல் இருக்குது இந்த வளாகத்துக்குள்ளேயே. வளாகத்தில் 4-5 பள்ளிவாசல். நம்ம குப்லா இது போய் பார்த்தோம்ல புராக்கு, அது ஒரு மஸ்ஜிது, மஸ்ஜிதுல் புராக்கு. இது மஸ்ஜிதுல் குபத்து சஹ்ரா, பாறை பள்ளின்னு சொல்லுவாங்க. அது மஸ்ஜிதுல் கிபிலிங்குவாங்க, கிபிலா நோக்கி இருக்கிறதுனால. அதுக்கு அண்டர் கிரவுண்ட் நோக்கியது மஸ்ஜிதுல் மர்வானி. இன்ஷால்லா இப்போ வந்து நம்ம பார்ப்போம், மஸ்ஜிதுல் மர்வானின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 5-6 பள்ளிவாசல் இருக்குது. இது எல்லாமே வந்து மஸ்ஜிதுல் அக்ஸா தான், மஸ்ஜிதுல் அக்ஸா தான். இதனுடைய சுற்றுவட்டாரங்கள் பூரா அல்லாஹ்வால் பரக்கத் செய்யப்பட்ட இடம் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்போ பாருங்கள் இன்ஷா அல்லாஹ், இந்த மேலே பாருங்கள், பார்த்துட்டு அந்த பாறையை பார்த்துட்டு கீழே, இது கீழே சின்ன ஒரு குகை இருக்குது, குகை இருக்குது. அங்கே ஒரு தொழுகிற மாதிரி முசல்லா இருக்கும். ஒது இருக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் 2 ரக்காத் இஷ்ராக் தொழுதுங்க. ஒது இல்லாதவங்க சிரமப்பட வேண்டாம், ஆனால் ஐயோ தொழுக முடியல வருத்தலாம் பட வேண்டாம். ஒது இருக்கிறவங்க மட்டும் 2 ரக்காத் இஷ்ராக் தொழுதுங்க இன்ஷா அல்லாஹ். வாங்க, நாம் இருக்கிற இந்த இடம் இருக்குது, அல்லாஹ்வுடைய ஒரு மிகப்பெரிய அத்தாட்சிக்குரிய ஒரு இடம். இது பைத்துல் முகத்தஸில் இது ஒரு முக்கியமான இடம்.